பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்படுகிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்படுகிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நியாயப்பிரமாணம் வந்ததுக்கப்புறம் தான் பாவம் என்ன என்பது தெரிய ஆரம்பித்தது. பாருங்க, மோசே கிட்ட ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு. நியாயப்பிரமாணத்தில் 613 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 613. இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படி நடக்கணும், இப்படி நடக்கூடாது, இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் கடைபிடிக்கணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்துச்சு. இதில் ஒன்று கீழ்ப்படியாமல் போனாலும் எல்லாத்தையுமே செய்யாதது போல் எல்லாபடி நடந்து ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியாவிட்டால் மொத்தமாகவே பாவம் எல்லாமே பாவமாய் மாறிவிடும். பாருங்க, அந்த நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியிருந்தாமல் கிருபைக்கு கீழ்ப்படுகிறபடியால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவன் கூட நீதிமான் ஆகப்படுவதில்லை என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்து நம்ம மனுக்குலம் எல்லாருக்காகவும் அவர் தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து கிருபையானவர் இந்த பூமிக்கு வந்து தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ கிருபைக்கு நாம் கீழ்ப்படுகிறபடியால் பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. நியாய பிரமாணத்தின்படி நாம் நடக்க முடியாவிட்டாலும் கிருபை தேவன் கிருபையின் பிரமாணத்தின் மூலமாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்தபடி கிருபையின் பிரமாணத்தை நாம் கடைபிடித்து நடப்போம் என்றால் பாவம் ஒருபோதும் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். வேத பிரமாணம் நமக்கு கைகளிலே பரிசுத்த வேதாமத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது, மொத்தமாக ஃபுல்லாக நியாய பிரமாணத்தின் ஆண்டவர் சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் கடைபிடிப்பதற்கு பிரதான கட்டளையாக அன்பை முதல்ல சொல்லியிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு, முழு அன்போடு, முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது பிரதான கற்பனை. அதற்கு இணையான 2வது கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது. அன்பு இருமாப்பா இருக்காது. அன்பு பொறாமை கொள்ளாது. அன்பு தீயது செய்யாது. அன்பு மன்னிக்க தன்மை உள்ளது. அந்த அன்பு ஆண்டவர் ஹைலைட் பண்றார். அந்த கல்வாரி அன்பை அன்பின் எக்ஸ்ட்ரீமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அவர் தான் கிருபையானவர். அந்த கிருபையானவர் கொடுத்த அந்த அன்பை நாம் கடைபிடிப்போம் என்றால் பாவம் ஒருபோதும் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. இந்த நாளில் ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த அன்பு, கல்வாரி அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். நம்ம ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவர் தேவ சாயலின்படி, தேவ ரூபத்தின்படி உருவாக்கினார். நமக்கு எந்த ஒரு மனிதர்களும் போட்டி இல்லை, பொறாமை இல்லை, எதிரி இல்லை. எல்லாரிடமும் அன்பு காமிக்கும் போது சக மனிதர்களுடைய ஒரு ஒற்றுமை, ஐக்கியத்தை நாம் கடைபிடிக்க முடியும். பாருங்க, இந்த 2025ஆம் வருடத்தின் 5 மாதங்களை கிருபையாக முடித்து 6வது மாதத்தின் முதல் தேதிக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த 2025ஆம் வருடத்தின் ஜூன் மாதத்தின் முதல் தேதியிலே நாம் ஒரு அர்ப்பணிப்போடு நாம் இந்த நாளை துவக்கோமா, இந்த மாதத்தை தூங்குவோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்த விலையேற பெற்ற அன்பு, பிதாவான நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாக தன் சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை நாமும் அந்த கிருபையான ஒரு அன்பை நாம் சுமந்து கொண்டு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துவோமா? அநேகருக்கு நாம் அன்பை நாம் பறைசாற்றுவோமா? நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவர்களாக நாமே ஒப்பு கொடுப்போம். இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் ஆண்டு நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பும் இறக்க நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளைக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இந்த நாளை காணும்படியாக உங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனே நன்றி அப்பா. விசேஷமாக இந்த 2025ஆம் வருடத்தின் ஆண்டவரை 5 மாதங்களை முடித்து 6வது மாதமாகிய இந்த ஜூன் மாதம் முதல் தேதியை காண கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, இந்த வாசித்த வேத வசனத்தின்படி
ஆண்டவரே அப்பா, கிருபையானவரே அப்பா, நீர் ஆண்டவரே அப்பா எங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக உண்மையே தம்மை தாமே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தீரே அப்பா. உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக அன்பே பிரதானம் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் நாங்களே ஒப்பு கொடுக்குறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே கல்வாரி அன்பை நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக, ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக, ஆண்டவரே எங்களோடு பழகிறவர்கள், எங்கள் வேலை ஸ்தலத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் ரிலேட்டிவ் மத்தியில், எங்களுக்கு தெரிந்தவங்க தெரியாதவங்க, அறிமுகம் இல்லாதவங்க, அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லாரிடமும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக, ஆண்டவரே சாட்சியாய் ஜீவிக்க ஆண்டவரே எங்களை நீங்கள் பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. எங்களையே தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும், மகிமைப்படட்டும், மகிமைப்படட்டும். இது அப்படியே சேர்ப்பார். கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாள், இந்த புதிய மாதம் ஆண்டவரே, இந்த மாதம் முழுதும் கிருபையாங்களை நடந்து போகிறீங்க ஆண்டவரே. உடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த மட்டும் நடந்து வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றிப்பா, நன்றிப்பா. எங்களுக்கு ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே, நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களுடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாக ஜீவிக்க எங்கள் ஒவ்வொரு நீங்கள் பலப்படுத்தி தருவதற்காக நன்றி செலுத்திக்கணும். ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். உமக்கே துதிக்கான மகிமை எல்லாம் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே அப்பா. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, இந்த மாதத்திற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்துகிறேன். அல்லேலூயா. இந்த நாமம் ஒன்றே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.